உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளலாம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை சொற்றொடர்கள் 13 - 19 முடிய. இயேசு பிலிப்பு சிசரிய பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் கதவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நற்செய்தியை அறிவிப்பது எனக்கு பெருமை அல்ல, புகழும் அல்ல, மாறாக எனது கடமை. நற்செய்தியை அறிவிப்பது எனக்கு பெருமையும் அல்ல, புகழும் அல்ல, மாறாக அது என் கடமை. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இவை புனித பவுல் அடிகளாரின் வார்த்தைகளாக இருக்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் அனைவரும் புனித அந்தோனியாரின் திருவிழாவை சிறப்பிக்கும் வண்ணம் நாமே தயாரித்து கொள்ள இங்கு கூடியிருக்கிறோம். இந்த நன்னாளில் திரு அவையானது புனிதர்களான புனித பேதுரு மற்றும் பவுலின் திருவிழாவையும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த 3 புனிதர்களின் வாழ்க்கையை நாம் தியானிக்கும் பொழுது ஒரு சிறந்த விஷயம் இவர்களை ஒன்றாக சேர்க்கிறது. அது நற்செய்தியை அறிவிப்பது. நமது புனித அந்தோனியாரின் திரு சிறுபத்தை நாம் பார்த்தோமேயானால், ஒருபுறம் குழந்தை இயேசுவையும் மறுபுறம் திரு விழியத்தையும் ஏற்றவராயிருக்கிறார். புனித அந்தோனியார் எவ்வாறாக இயேசுவை அன்பு செய்தாரோ அதே அளவுக்கு இயேசுவின் வார்த்தைகளையும் கடவுளின் வார்த்தையையும் திரு விவிலியத்தையும் அன்பு செய்தார். இதைத்தான் இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். திருப்பலிக்கு முன்பாக நமது பங்கு தந்தையிடம் கேட்டேன், எவ்வளோ நேரம் பிரசங்கம் வைக்கணும் சாமி, ரொம்ப நேரம் பிரசங்கம் வச்சா எல்லாம் தூங்கிடுவாங்களான்னு. அவர் சொன்னார், எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் வைக்கிறத வைக்க போகிறீங்க, மாற்றவா முடியும், கொஞ்சம் பார்த்து வைங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதனால் நான் ரொம்ப நேரம் பிரசங்கம் வைக்க மாட்டேன், யாரும் தூங்கிடாதீங்க, சரிங்களா? ஓகேவா? சிரிக்கிறத பார்த்தா தூங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம், சரிங்களா? இயேசுவில் பிரியமானவர்களே, புனித அந்தோனியார் புதுமைகளின் புனிதர், உலகின் புனிதர். 35 வருடங்கள் காலம் மட்டுமே வாழ்ந்த இந்த புனிதர் உலகம் முழுவதிலும் சிறந்து விளங்கிய ஒரு செல்வந்தராக இருக்கிறார். திருத்தந்தை லியோ 13ஆம் லியோ என்பவர் இவ்வாறாக கூறுகிறார், புனித அந்தோனியாரானவர் உலகத்தின் புனிதர். காரணம் என்னவென்றால், இந்த உலகில் புனித அந்தோனியாரை வணங்காதவர்கள் யாரும் இல்லை. இந்த உலகில் புனித அந்தோனியாரை தேடி செல்லாதவர்கள் யாரும் இல்லை. காரணம்,
அவர்கிட்ட போனால் நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுமா, தொலைஞ்சு போன பொருள்கள்லாம் கிடைக்கும். நம்ம அவரிடம் கேட்கிறது அனைத்து விஷயங்களும் நமக்கு நடக்கும். இதற்காகத்தான் நாம் புனித அந்தோனியாரை தேடி செல்கிறோம். அந்தோனியாரின் வேண்டுதல்கள் என்றும் இறைவன் இயேசுவின் செவிகளில் ஒலிக்கும், அவை என்றும் மறுக்கப்படாது என்பது நமது விசுவாசமாகும், நமது பக்தி ஆகும். ஒரு முறை விண்ணகத்தில் புனித பேதுரு மற்றும் பவுல் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். புனித பேதுரு மற்றும் பவுல் இருவரும் தொடக்க திரு அவையின் ஃபவுண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தொடக்க திரு அவையை நிரூபியவர்களாக இருக்கிறார்கள். இன்றைய நற்செய்தியில் நாம் காணும் வண்ணம் இயேசு அவருடைய அப்போஸ்தலர்களை பார்த்து, என்னை இவ்வுலகினர்கள் இம்மக்கள் யார் என்று கூறுகிறார்கள் என்று கேட்ட பொழுது, நீர் இறைவாக்கினருள் ஒருவன் என்பதாகவும் திருமுழுக்கு யோவான் என்பதாகவும் கூறுகிறார்கள் என்கிறார்கள். மறுமொழியாக, நீங்கள் யார் என்று இயேசு கேட்கும் பொழுது புனித பேதுரு, நீர் இறைமகன், கடவுளின் மகன் என்பதாக கூறுகிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து கூறும் பதில், நீ பேதுரு என அழைக்கப்படுவாய், நீ திருச்சபையின் பாறை என அழைக்கப்படுவாய் என்பதாக இருக்கிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, திரு அவையின் இறையியல் வல்லுநர்கள் இவ்வாறாக கூறுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவை கடவுள், இயேசு கிறிஸ்துவை இறைவனின் மகன், எனது மீட்பன் என்று சொல்லும் ஒவ்வொருவரும் திருச்சபையின் பாறை. அவர்கள் மீது கடவுள் தனது திருச்சபையை கட்டுகிறார். அப்படி என்றால் இங்கிருக்கும் ஒவ்வொருவரும் கூட திருச்சபையின் பாறைகள். இங்கிருக்கும் ஒவ்வொருவர் மேலும் கடவுள் தனது திருச்சபையை நிறுவுகிறார். இங்கிருக்கும் கூடியிருக்கும் ஒவ்வொருவரும் திருச்சபையின் தூண்களாகவும் திருச்சபையின் பாறைகளாகவும் விளங்குகிறோம். ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு முறை புனித பேதுருவும் புனித பவுலும் விண்ணகத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். புனித பேதுருவுக்கு படிக்க தெரியாது. அவர் மீனவர் இல்லைங்களா, அவருக்கு படிக்க தெரியாது. அவர் விண்ணகத்தின் கதவுகளுடைய சாவி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புனித பவுல் எப்பொழுதுமே புனித பேதுருடைய அருகில் இருப்பார். அவர் வாழ்வின் புத்தகத்தை பார்த்துட்டு, இவன் நல்லவன், இவன் கெட்டவங்க, இவங்களுக்கு மோட்சத்துக்கான வழி கதவு திறக்கணும், இவங்களுக்கு திறக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். புனித பேதுரு திறப்பார், கதவுகளை திறந்து அவர்களை வழி அனுப்புவார். ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறார்கள். எங்கு போனாலும் ஒட்டுக்க தான் போவாங்க, விளையாடுறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு, அனைத்து காரியங்களிலும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஒரு முறை இதே நாள் ஜூன் 29 அவர்களுடைய திருநாள் அன்று விண்ணகத்தில் மாபெரும் கொண்டாட்டம், ஒரு திருப்பலி நடக்கிறது. இயேசு கிறிஸ்து திருப்பலி செலுத்துகிறாரு. திருப்பலியில் இதே வாசகங்கள் வாசிக்கப்படுகிறது. திருப்பலி எல்லாம் முடிஞ்சவட்டி அனைத்து புனிதர்களும் ஆடி பாடி கொண்டாடுறாங்க. கொண்டாட்டம் முடிஞ்சதும் புனித பேதுருக்கும் பவுலுக்கும் ஒரு வாக்குவாதம் ஸ்டார்ட் ஆகுது. இயேசு யாரை மிகுதியாக அன்பு செய்கிறார், பேதுருவையா பவுலையா? பவுல் சொல்கிறாரு, கடவுள் என்னதான் அன்பு செய்கிறாரு, அதனால தான் என்னை ஒதுக்கி வைத்தார், தன் சேவைக்கென்று ஒதுக்கி வைத்தார் அப்படின்னு சொல்கிறாரு. மறுபுறம் பேதுரு சொல்கிறாரு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கடவுள் 3 வருஷம் என் கூட இருந்தார், அவர் என்ன தான் ரொம்ப அன்பு செய்கிறாரு, அதுக்கு தான் என்ன திருச்சபையின் தலைவராக்கிட்டார் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் பயங்கரமான வாக்குவாதம். இந்த வாக்குவாதம் பெருசானதும் என்ன செய்கிறாங்க, சரி நமக்குள்ளே சண்டை வேணாம், நம்ம இயேசுக்கிட்டே போய் கேட்டுடலாம், டைரெக்டாக இயேசுக்கிட்டே போய் கேட்டுடலாம் அப்படின்ட்டு இயேசுவை போய் கேட்குறாங்க. இயேசுவே, எங்களுக்குள்ளே ஒரு சிறிய வாக்குவாதம் நடந்துகிட்ருக்கு, எங்களுக்கு இதுக்கு உண்மை தெரிஞ்சாகணும், நீர் எங்களில் யாரை மிகுதியாக அன்பு செய்கிறீங்க, பேதுருவையா பவுலையா அப்படின்னு கேட்குறாங்க. இயேசு யோசிக்கிறாரு. பேதுருன்னு சொன்னால் பவுலுக்கும் வரும், பவுலுன்னு சொன்னால் பேதுருக்கும் வரும். நான் 2 பேர்த்தையும் அன்பு செய்கிறேன்னு சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது புனித அந்தோனியார் தன்னுடைய திருவெளியத்தை தூக்கிட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு போகிறார். இதை பார்த்த இயேசுவுக்கு நமக்குன்னு ஒரு நல்ல ஒரு உதவியாளர் வந்திருக்கிறாரு, அவரை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தோனியார் கூப்பிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த கேள்விக்கான பதிலை உங்களுக்கு புனித அந்தோனியார் கொடுப்பாரு, அந்தோனியாருக்கு தான் இது நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு பேதுருவும் பவுலும் என்ன செய்கிறாங்க, அந்தோனியார்கிட்ட போகிறாங்க. அந்தோனியார் அவர்களை அழைத்து கொண்டு போய் சாப்பல் ஆலயத்தில் உட்கார வச்சு, உங்களுடைய கேள்விக்கான பதில்
நான் கூறும் ஒரு கதையில், ஒரு ஓமையில் இருக்கிறது என்று சொல்லி இவ்வாறாக சொல்கிறார். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்கிறான். அந்த ராஜாவுக்கு ஒரு ஒரு வெள்ளி மோதிரம், தங்க மோதிரம், பொன் அப்படின்னு ஒரு மோதிரம் அவர்கிட்ட இருக்குது. அது அவருடைய லக்கி மோதிரம்னு சொல்லுவோம். நம்மக்கிட்டே ஒரு ஏதாவது பொருள், லக்கி பொருள் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அது மாதிரி அந்த ராஜா ஒரு லக்கி மோதிரத்தை அவர் கையில் வச்சுட்ருக்கிறாரு. அந்த மோதிரம் இல்லாமல் அவர் எங்கேயும் போக மாட்டார், எந்த போருக்கும் போக மாட்டார், போக மாட்டார், எந்த ஒரு சந்திப்புகளையும் சந்திக்க மாட்டார். எப்பொழுதும் அந்த மோதிரம் அவரது விரல்களில் இருக்க வேண்டும். ஒரு நாள் அவர் வாக்கிங் போயிட்டுருக்காரு, நடந்து போயிட்டுருக்காரு. வழியில் அந்த மோதிரமானது கையிலிருந்து, அந்த விரலிலிருந்து கலண்டு சேற்றில் விழுந்து விட்டது. கூட யாரும் இல்லை, வேலையாட்கள் யாரும் இல்லை, பணியாளர்கள் யாரும் இல்லை, சேவகர்கள் யாரும் இல்லை. ராஜா பார்க்குறாரு, அந்த மோதிரம் இல்லாமல் நான் திரும்பி போகிறதா இல்லை, அரண்மனைக்கு திரும்பி போகிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தானே அந்த சேற்றில் இறங்குகிறார். தானே அந்த சேற்றில் இறங்கி ரொம்ப நேரமாக தேடுறார். அவருடைய உடம்பு ஃபுல்லாக சேராயிடுச்சு, அவருடைய துணிமணிகள் அனைத்தும் சேராகிவிட்டன. இருந்தாலும் கூட நான் விடமாட்டேன், நான் அந்த மோதிரத்தை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி தேடுறாரு. பல மணி நேர முயற்சிக்கு பின் அந்த மோதிரத்தை கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடித்ததுமே அந்த ராஜாவுக்கு ஒரு எண்ணற்ற ஆனந்தம், மகிழ்ச்சி. அரண்மனை வரை ஆடலும் பாடலுமாக சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கிட்டே போகிறார். இதை கூறிவிட்டு புனித அந்தோனியார் பேதுருவையும் பவுலையும் பார்த்து சொல்கிறார், இதுதான் கடவுளின் அன்பு. கடவுள் அரசனாக இருந்தாலும் கூட, இறைவனாக இருந்தாலும் கூட, நம்மீது கொண்டுள்ள அளவற்ற அன்பினால் தன்னை இவ்வுலக வாழ்வின், இவ்வுலக பாவமுள்ள இவ்வுலகில் தன்னையே மனிதனாக்கி நம் ஒவ்வொருவரையும் மீட்டுள்ளார். நம் ஒவ்வொருவரையும் கூட அவர் அன்பு செய்கிறார். யாரையும் ஏற்றத்தாழ்வுடன் பார்ப்பதில்லை, மாறாக அனைவரையும் ஒரே அளவில் அன்பு செய்கிறார். பாவிகளையும் அன்பு செய்கிறார், புனிதர்களையும் அன்பு செய்கிறார், சிறுவர்களையும் அன்பு செய்கிறார், பெரியவர்களையும் அன்பு செய்கிறார், குருவானவர்களையும் அன்பு செய்கிறார், இல்லற வாழ்க்கை வாழ்பவர்களையும் அன்பு செய்கிறார். இவ்வாறாக கடவுள் எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைவரையும் அன்பு செய்கிறார் என்று கூறுகிறார். இதை கேட்டதும் புனித பேதுருவும் பவுலும் நம் இருவரையும் கடவுள் அன்பு செய்கிறார் என்று உணர்ந்து திரும்பி சென்றார்கள். ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, புனித அந்தோனியார் இவ்வுலகில் வாழும் பொழுது பல புதுமைகளை புரிய வல்லவராயிருந்தார். வாழும் பொழுதே பல புதுமைகளை புரிய வல்லவராயிருந்தார். ஆனாலும் கூட அவருக்கு பிடித்த ஒரு பகுதி என்னவென்றால் இறை வார்த்தையை போதிப்பது. இறை வார்த்தையை போதிப்பது, அதற்காக இறை வார்த்தையை போதித்து தன் உயிரையும் விட வேண்டும் என்பதற்காகவே புனித பிரான்சிஸ்கன் சபையை சேருகிறார். புனித பிரான்சிஸ்கன் சபையை சேரும் புனித அந்தோனியார் பல முறை பலவிதமான இன்னல்களில், துன்பங்களில் சிக்குகிறார். அவர் எவ்வளோ சக்தி இருந்தாலும் கூட துன்பம் அவரை விட்டு போகிறதில்ல. நோய் நொடியினால் கஷ்டப்படுறாரு. மக்கள், இறை மக்கள், அவருடைய புதுமைகளை காணும் அவரது இறை மக்கள் அவரது வார்த்தைகளை கேட்க முன் வருவதில்லை. இறைவனின் வார்த்தைகளை இவர் போதிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை கேட்க அவர்கள் முன் வருவதில்லை. எதற்காக? கோபம் கொண்ட புனிதர் மீன்களுக்கு இறை வார்த்தையை போதிக்கிறார். மற்றும் அவரது குருமட தலைவர்கள் அவரை வெறுக்கிறார்கள். இவருடைய புனித தன்மைகளை பார்த்த குருமட தலைவர் ஒரு முறை இவரை பார்த்து, இனி ஒருபொழுதும் நீ புதுமைகளை செய்யக்கூடாது, நீ புதுமைகளை செய்ய வேண்டும் என்றால் என்னிடம் அனுமதி பெற்றுதான் நீ புதுமைகளை நிகழ்த்த வேண்டும் என்பதாக கூறுகிறார். அதையும் கூட நமது புனிதர் ஏற்றுக்கொள்கிறார். ஒரு முறை ஆலய பணி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய கோபுரத்தை கட்டிட்டு இருக்காங்க. அந்த ஆலயத்தில் நமது புனிதர் உதவி பங்கு தந்தையாக இருக்கிறார். ஆலயத்தின் கட்டுமான பணியில் கோபுரத்தின் மேல் வேலை செய்து கொண்டிருந்த பணியால் கால் தவறி கீழே விழுவதை காண்கிறார். இதை கண்டு அந்த புனிதர் அந்த பணியாளரை, மேலிருந்து கீழே விழுந்து கொண்டிருந்த பணியாளரை காற்றிலேயே நிறுத்திவிட்டு அந்த குருமட தலைவரிடம் சென்று, இவ்வாறாக ஒரு பணியாளன் மேலிருந்து கீழே விழுந்து கொண்டிருக்கிறான், நான் என்ன செய்ய வேண்டும்? அவனை மீட்க வேண்டுமா, இல்லை அவனை கீழே விழுந்து சாக வைக்க வேண்டுமா என்று கேட்கிறார்.
அமர இயேசுவில் பிரியமானவர்களே, அவர் கீழ்ப்படிதலுடன் வாழ்ந்தாலும் கூட இயேசுவின் வார்த்தைகளை போதிக்க, இயேசுவின் நற்செய்தியை போதிக்க தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார். அதற்காகத்தான் புனித பவுலின் வார்த்தைகள் அவருக்கு மிக அருமையாக அமைகிறது. நான் நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், நான் எனது விசுவாசத்தை காப்பாற்றியுள்ளேன். 35 வயதில் அவர் இறக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் அவருக்கு மிக அருமையாக பொருந்தின. அவர் இறந்த ஒரே வருடத்தில் அவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. எந்த புனிதருக்கும் கூட இத்தகைய ஓர் வரம் கிடைத்ததில்லை. புனிதர் என்ற பட்டம் பெற வேண்டும் என்றால் பல வருடங்கள் காத்திருக்க வேண்டும். ஆனால் புனித அந்தோணியார் இறந்த ஒரே வருடத்தில் அவருக்கு புனிதர் என்ற பட்டம் கிடைத்தது. ஏனென்றால் அவர் வாழும் பொழுதே புனிதர் என்ற அருள் அடையாளத்தை பெற்றிருந்ததால். அமர இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளின் திரு அவையின் தலைவராக இருக்கும் பிரான்சிஸ் அவர்கள் இவ்வாறாக கூறுகிறார்: ஒவ்வொரு கிறிஸ்துவனும் நற்செய்தியை போதிப்பவன். ஒவ்வொரு கிறிஸ்துவனும் நற்செய்தியை போதிப்பவன். இதை கூறிய அவர் சில கணங்கள் கழித்த பிறகு இவ்வாறாக கூறுகிறார்: ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பமும் கூட நற்செய்தியை போதிக்கும் குடும்பமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் திருக்குடும்பமாக வாழும் பொழுது, ஒவ்வொரு குடும்பமும் அன்பின் இடமாக, அன்பின் தானமாக வாழும் பொழுது நற்செய்தியை நாம் பறைசாற்றுகிறோம். நற்செய்தியை பறைசாற்றுவது என்பது வார்த்தைகளால் இருப்பது அல்ல, மாறாக நமது வாழ்வினால் கூடியதாக இருக்க வேண்டும். நற்செய்தியை நமது வாழ்வில் வாழும் பொழுது, நற்செய்தியை நமது வாழ்வில் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவை உலகிற்கும் நமது குடும்பத்திற்கும் கொடுக்கிறோம். அவ்வாறாக கொடுக்கும் பொழுது நாமும் கூட திருச்சபையின் பாறையாக விளங்குகிறோம். திருச்சபை நம் மீது கட்டப்பட்டுள்ளதை நாம் உணர்கிறோம். இந்த திருப்பலியின் மூலம் புனித அந்தோணியாரின் நவநாளை கொண்டாடும் இந்த நாளில் நாமும் கூட திருச்சபையின் ஒரு அங்கம், ஒரு பாறை என்பதை உணர்ந்து புனித அந்தோணியாரைப் போல நற்செய்திக்கு முக்கியத்துவத்தையும் அன்பையும் கொடுத்து நமது வாழ்க்கையில் நற்செய்தியை வாழ இத்திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென்.